நண்பர்களே, இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவாச்சும் இருக்கும் போல் அந்தளவுக்கு வெயிட்டு செமையாக இருக்கிற ஆப்பிளோட மேக்புக் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இஷ்யூ இருந்துச்சு, நம்ம அதெல்லாம் சரி பண்ணி ஒர்க்காக வச்சாச்சு. இப்போ மேஜராக ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி போயிட்டு ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்குது. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காப்பி கலரில் இருக்கா, அப்புறம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சைடாக இருக்குது. ஆனால் லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்ம பாருங்கள், பழைய மேக்புக் தான், அதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் உள்ளுக்குள்ளே 2GB RAM தான் இருக்குது, செம்ம ஸ்பீடாக இருக்குது. பட் டிஸ்பிளே மட்டும் மாற்றணும்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து ஒரு செம்ம லேப்டாப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். நான் பார்த்தேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, மேலே வந்து போலரைஸ்டு சீட்டு ஒட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே தண்ணி போயிருக்கு. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இது டச் எல்லாம் கிடையாது, இது வந்து கிளாஸு தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இங்கே அடித்து நொறுக்கிறியாங்க, அடியில் தெரிச்சு உள்ள வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக மேலே வந்து சீட்டு மாற்றணும். போலரைஸ்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. 2 டைப்பான சீட் இருக்கும், ஒன்று கீழே இருக்கும், இன்னொன்று வந்து மேலே இருக்கும். அந்த சீட்டு தான் நமக்கு வந்து இந்த படத்தை எடுத்து கொடுக்கும். அது ஒன்று மட்டும் தான் குறை, மற்றபடி ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது, பில்டு குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. சரி, இதுக்கு நம்ம இதை கலட்டணும். ஸோ அதுக்கு வந்து கடையில் எப்போயுமே வந்து அவங்க அந்த ஹீட் கன் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு எம்பி விட்டு எடுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள், அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம். ஆல்ரெடி உடஞ்சிருக்குது, அதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. மேலே இருக்க கண்ணாடி உடஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கிறேன். கண்ணாடி இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிப்பேன், நம்ம யூஸ் தானே, நம்ம என்ன சேலாக பண்ண போகிறோம். அதனால் ஒரு மேக் மினி, இந்த ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்க போது இதை வந்து நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு மோட்டிவில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம இதை கழட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். ஓகே, இந்த பக்கம் கழட்டியாச்சு, இந்த பக்கம் லைட்டாக பிடிச்சிட்டு இருக்குது. பாருங்கள், உடஞ்சிருக்கு பாருங்கள், உடஞ்சது அப்படியே உள்ள வரைக்கும் தெரிச்சிருக்குது. ஷர்ட் கலட்டும் போது டப்பு டப்புன்னு சவுண்டு இருக்குது, டிஸ்பிளேயில் பாதிக்கலாமல் பார்த்துக்கணும். நமக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே ப்ராப்பரான டூல் இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, காசி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, எப்படி தனியாக எடுத்தாச்சா. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. மூடியில் தாங்க அந்த மாதிரி இருந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இந்த கிளாஸில் கொஞ்சம் சேட் அடிச்சிருக்குது. ப்ளஸ் இது உள்ளே நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணிடலாம். பட் உள்ள வரைக்கும் பாதிப்பு போயிருக்குது, தெரியுதா. இதுக்கு கண்டிப்பாக நம்ம சீட்டு தான் மாற்றி ஆகணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இதுக்கான டிஸ்பிளே வந்து பல்லாவரத்தில் கிடைக்குதான்னு பார்க்கணும், பல்லாவரம் சந்தையில். அப்படி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம போலரைஸ்டு சீட்டு தான் மாற்றி ஆகணும். அல்லி நம்ம வந்து ஒரு மானிட்டருக்கு நம்ம போலரைஸ்டு சீட்டு மாட்டிருக்கோம், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மாற்றணும். சரி, இப்போ இது இருட்டுக்குள்ளே எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ மூடி நமக்கு வேணாம், இதுக்கு ஓரம் வச்சிடலாம். இப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணி பார்த்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்போது நமக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் தெரியுது. கண்டிப்பாக டிஸ்பிளே தான் பிரச்சனை. சரி வாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பல்லாவரம் சந்தையில் போய்ட்டு பார்ப்போம், இதே போல் லேப்டாப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. கிடைச்சதுன்னா அதே போல் டிஸ்பிளே போட்டுடலாம். இல்லைனா நம்ம இங்கே ரிச்சி சீட்டு போகணும். சனிக்கிழமை சுதந்திர தின அனுபவமாக நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி தேசிய கொடியெலாம் கட்டி விட்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் இங்கே மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்க கடை வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம இந்திய நாடுன்னு வந்தவொடனே நல்லா கொடியை வச்சுருக்காங்க பாருங்கள், அது பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கடை இருக்குது இந்த போலரைஸ்டு சீக்கிரம் வாங்குகிற கடைக்கு. அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தேன், முக்கால்வாசி கடை இன்றைக்கி லீவுங்க. மொபைல் சர்வீஸ் பண்ணுற கடையெல்லாம் இருந்துச்சு, பட் லேப்டாப்புக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வாங்குகிற கடையெல்லாம் இல்லை. அதனால் அடுத்து நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போனோம். இது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை போனது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி சேம் நம்ம வச்சுருக்க லேப்டாப் மாதிரி அதே மாடல் தான்,
புதுசாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட நமக்கு வெளியிலலாம் டேமேஜ் ஆகலை. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளேவும் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு புதுசு போல இருக்கா. ஆனால் பின்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், டோர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மதர் போர்டில் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி இல்லை, சாரி ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஹார்ட் டிஸ்க் ஊற்றிட்டாங்க, ரேமு பேட்ரி எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 சொன்னார். பேசி பார்த்தோம், 3000 வரைக்கும் கம்மி பண்ணார். பட் நமக்கு அதுவே பெரிய அமௌண்ட் தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் ரேம் ஏதாச்சும் பெரிய ரேமாக 4GB 8GB ரேமாக இருந்தால் தூக்கி அதை மட்டும் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அதுவும் 2GB தான் சம்திங் ஏதோ இருந்துச்சு. அதனால் நான் எதுவும் வாங்கலாம். இது ஒரு 1000 1500 கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கலாம். என்ன பிரச்சனைனா, நமக்கு டிஸ்பிளே மட்டும் தான் தேவைப்படுது. டிஸ்பிளே மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்தா மொத்தமாக தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரின்ட்டு இந்த கடையில் நம்ம இதை கிடச்சும் நம்மளால் வாங்க முடியும். அப்புறம் என்ன ப்ரோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பிள் மேக்புக் ப்ரோவில் சைடில் பார்த்தீங்கன்னா HDMI பின்னெல்லாம் கொடுக்கல. இவங்க வந்து மேக்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் அதில் மாட்டி விட்டாச்சுக்கோங்களேன், அது ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி வரும். ஸோ இதில் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம VGA கேபிள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதே போல் அந்த கேபிளை வந்து நம்ம பல்லாவர சந்தையில் தான் வாங்கியிருந்தோம், இந்த கன்வெர்ட்டரை. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதை அந்த லேப்டாப்பில் மாட்டி VGA மூலமாக நம்ம மானிட்டரில் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்க்ரீனில் என்ன தெரிஞ்சதோ அது அப்படியே மானிட்டரில் நமக்கு தெரியுது. ஸோ இதை வந்து ஒரு PC மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக் மினி சம்திங் ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது போல் இது ஒர்க் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே நம்ம மானிட்டரோட வீடியோ குவாலிட்டியை பொறுத்து அது எப்படி தெரியும்னு வச்சுக்கலாம். ஸோ மானிட்டருக்கும் நம்ம லேப்டாப் டிஸ்பிளேயில் தெரியும் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். மேபி நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் நான் சென்னை வந்தோம்னா அந்த போலரைஸ்டு சீட் இருக்கிற கடைக்கு போயிட்டு வாங்கி மாட்டலாம். பட் இதில் ரிஸ்க் என்னென்னா, இந்த டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட் சைடு போலரைஸ்டு சீட்டும் டேமேஜாக இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் டேமேஜாக இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் எடுத்து மாட்டும்போது லைட்டாக கிராக் விழுந்தால் கூட டிஸ்பிளே சோலி முடிஞ்சிடும். அதனால் இது வந்து 99% ரிஸ்க்கான வேலை தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மேபி உங்கள்கிட்ட யார்கிட்டையாச்சும் இதே போல் மேக்புக் வந்து ஓடாமல் கிடக்கு ப்ரோ, ஏன்டா சும்மா தான் கிடக்கு ஆனால் அதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதை நான் உங்கள்கிட்ட நல்ல விலைக்கு வாங்கி இந்த லேப்டாப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம். என்னடா இந்த வீடியோவில் சும்மா பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அமையலை. நீங்கள் எங்கன்னா போனோம், தேடி போனோம், ஆனால் கிடைக்கல. கடைசியில் இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஸோ இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.